சார், இப்ப 2026 தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்தளவுல இப்போதைக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல திமுகவோட பாஜக எதிர்ப்பு எடுபடுமா அப்படின்றதுதான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப 19ல கை கொடுத்திருக்கு, 21ல கை கொடுத்திருக்கு, 24ல கை கொடுத்திருக்கு, 26லயும் கை கொடுக்குமா? என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்க சங்கியா? கேட்கறவங்க சங்கி. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துண்டு போட்டா அப்படித்தான் பேச சொல்லணும். கை கொடுக்கும்னா திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. கை கொடுக்காது, கண்டினியூஸா 3 தடவை இதே அரசியல பேசிட்டாங்க, இனிமேல் எடுபடாது அப்படின்னா சிக்கல் தான். எப்படி பாக்குறீங்க? எருமை பார்த்து உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? ஒரு விவர பிழை இருக்கு, ஃபேக்சுவல் எரர் நான் பாக்குறேன் உங்க கொஸ்டின்ல. 19லயும் 24லயும் கை கொடுத்தது எஸ், 21ல கை கொடுக்கல. இந்த சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா, ஆளும் முகரையும் பாரு அரையும் குறையுமா அலையுது. 21 was a good performance by ADMK. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 10 years of rule. ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்ல, பிஜேபியும் சேர்த்துக்கிட்டு 75 சீட்ஸ் அவங்க வாங்கினாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. 3.5% தான் ஓட்டு டிஃபரன்ஸ். தட்ஸ் நாட் a big difference. அதனால எந்த பயனும் இல்ல. ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல எவ்வளவு தூரம் திமுகவுக்கு கை கொடுக்கும், தட் டு when they are in power. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும், தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். இப்ப 21ல திமுகவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அவங்க வந்து பவர்ல 10 வருஷம் இல்ல. ஸோ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆன்டி இன்கம்பன்சி வந்து பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் பவர்ல இல்லாததால 2006-11 ஆட்சியோட அலங்கோலங்கள், அவலங்கள், அராஜகங்கள் மக்கள் மனதில் இருந்து ஓரளவுக்கு மறைந்திருந்தன. அதனால 21ல அறுவடை பண்ணாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபார்கான் கன்க்ளூஷன். இங்க தெருவில் ஒரு லேம்ப் போஸ்ட கேட்டா கூட அது ஆன்டி பிஜேபி. ஓஹோ, கதை இப்படி போகுதா? வேற அது அசம்பிளியில் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமா சொல்ல முடியாது. அளவுகோல் 21 தான் கேப்ரியல், 19, 24 கிடையாது. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நம்பர் 1. நம்பர் 2, 26 வந்து மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. மோடி இஸ் ஆன் பேக் பர்னர். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்குது. 21 அவ்வளவு ஈஸி இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி a fight to the finish. It could go either way. அப்படின்றது நம்ம எல்லாரும் விட டிஎம்கேக்கு ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.